தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் உதயகுமாருக்கும் முதலமைச்சர் பதவி மீது ஆசை வந்துவிட்டது. வேலுமணி சீராத ஆசை எடப்பாடி நாற்காலி மீது. அடுத்தபடியாக உதயகுமாரும் பாஜக வளையத்துக்கு பாஜகவுக்கு நெருக்கமான தொழிலதிபர்கள் மூலம் என்னையும் அந்த பட்டியலில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் தமிழ்நாட்டினுடைய தென்புலத்தில் முக்குளத்தூர் சமூகத்தினுடைய ஒரு பெரிய தலைவர். என்னால் ஓபிஎஸ்க்கு இணையாக முக்குளத்தூர்களை ஒருங்கிணைக்க முடியும் என்கின்ற பாணியில் பாஜகவுக்கு ஆதரவான தொழிலதிபர்கள் மூலம் நிர்மலா சீதாராமனை அடிக்கடி சந்தித்து இதை வலியுறுத்துகிறார் என்கின்ற செய்தி எடப்பாடிக்கு கிடைத்த பிறகு எடப்பாடி சோகமாக பாடுகிற பாட்டு யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். எடப்பாடிக்கு நெருக்கமான நபர்கள் அத்தனை பேரும் துரோகிகளாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆட்சி வந்த பிறகு துரோகிகளாக மாறுவார்கள் என்று கணித்த எடப்பாடி இப்பொழுது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே துரோகிகளாக மாறிவிட்டார்கள். பாஜக அதிமுகவை உடைக்க நினைத்தால் முதலில் போய் சேருகிற நபர் வேலுமணி, இரண்டாவது காத்திருப்போர் பட்டியலில் உதயகுமார், கொங்கு மண்டலத்தில் கொங்கு அடையாளத்தோடு வேலுமணி, முக்குளத்தூர் அடையாளத்தோடு உதயகுமார். ஏன் நான் முதலமைச்சராகக்கூடாது? முதலமைச்சராகிற தகுதி எனக்கு இருக்கிறது. இப்படி அவருடைய வருவாய்த்துறையில் அடித்த அந்த கொள்ளை பல ஆயிரம் கோடிகளை தேரும். மதுரை பேருந்து நிலையத்தில் தந்தையோடு மேலூர், மதுரை, சிவகாசி, விருதுநகர், கொட்டாம்பட்டி, நத்தம், கொட்டாம்பட்டி இப்படி 2 ரூபாய்க்காக டைம் கீப்பராக அது தொழிலை நான் குறை சோரவில்லை. இதுதான் அவர்களுடைய தொழில். இந்த நபர் இன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு கோயில் கட்டி திருமங்கலத்தில் ஆட்சி இருக்கிறவரை அத்தனை பேருக்கு உணவு, ஆட்சி முடிந்த பிறகு அதை மூடிவிட்டார். இப்படி உதயகுமாரை பொறுத்தவரை ஓபிஎஸ் விலகி போன பிறகு ஓபிஎஸ்க்கு பதிலாக ஒரு முக்குளத்தூர் தலைவரை உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது. அதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் உதயகுமார். ஜெயலலிதா முதலமைச்சரான 2011 வாக்கில் செருப்பணியாமல் சட்டசபைக்கு வந்து மிகப்பெரிய நாடகத்தை நடத்தினார். அம்மா இருக்கிற இடம் கோயில், அந்த கோயில் செருப்பணியக்கூடாது இப்படி சொன்னவர் உதயகுமார். காலில் விழுவதற்கு கால் கிடைத்தால் உடனே விழுந்து விடுவார். சாதாரண நபராக இருந்த இந்த உதயகுமாரை சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்தார் ஜெயலலிதா. நடிக்க தெரிந்த சிவாஜி கணேசனையே நடிப்பில் மிஞ்சக்கூடிய அந்த உதயகுமார் செருப்பணியாமல் சட்டமன்றத்துக்கு வருகிற கதையை பத்திரிகையில் வெளியிட்டார். இதை கேள்விப்பட்ட ஜெயலலிதா, அதிகமாக நடிக்கிறீர், அமைச்சர் பதவியில் தூக்கி விடுவேன் என்று விரட்டிய பிறகு செருப்பு போட ஆரம்பித்தார். இப்படியான சிவாஜியை மிஞ்சுகிற நடிகர் சாதாரண நபர். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில், அண்ணா பேருந்து நிலையத்தில் சுற்றி திரிந்த இவர்களுக்கு அமைச்சர் பதவி. இந்த பஸ்ஸிலே போக முடியுமா? இந்த ஓல்வா பஸ்ஸில் சென்னைக்கு பயணம் செய்ய முடியுமா என்று பஸ்ஸை ஏக்கத்தோடு பார்த்தவர்களெல்லாம் போக்குவரத்து மந்திரி. மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாசில்தாரிடம் ஒரு கோரிக்கையை கொடுத்து செய்ய சொல்ல முடியுமா என்று விஓ ஆரை டெப்டி தாசில்தாரிடம் ஏதாவது கோரிக்கை வைக்க முடியுமா என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர் தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறை அமைச்சர். இப்பொழுது அதில் அடித்த கொள்ளை பல கோடி. இந்த கோடிகளை குவித்து கொண்டிருந்த உதயகுமார் முதலமைச்சர் நாற்காலி நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கொட்டாம்பட்டி ஜோசியை எழுதி கொடுத்தபடி முதலமைச்சர் நாற்காலி என்பது உதயகுமாருக்கும் எதிர்காலத்திலே காத்திருக்கிறது என்ற முடிவுக்கு வந்து இவர்
அதை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறார். முக்குளத்தோர் வாக்குகளை மொத்தமாக நான் வைத்திருக்கிறேன், என்னை இழந்தால் முக்குளத்தோர் வாக்குகள் இழக்க வேண்டி இருக்கும் என்று ஓபிஎஸ் பாணியில் இபிஎஸ்க்கு தகவல் சொல்லுகிற நபர் இந்த உதயகுமார். இது சாத்தியமா என்பதை எடப்பாடி மிகுந்த மன வருத்தத்தில் தேனி மாவட்ட செயலாளராக இந்த பதவியிலே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய உதயகுமார் மேற்கொண்டு அரசியலை செய்ய முடியாதபடி அவருக்கு இப்பொழுது மறைமுகமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். எடப்பாடியை சந்திப்பதை எடப்பாடி தவிர்க்கிறார். மதுரை வந்தப்போ இவர் மீது எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற அளவுக்கு கோபத்தை கொட்டினார். காரணம் உண்மையாக இல்லை, விசுவாசமாக இல்லை. நாம் இவ்வளவுதான் அவருக்கு பதவி கொடுத்து பாதுகாத்தாலோ நமது நாற்காலி மீது அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பதுதான் எடப்பாடி பல உதயகுமார்களை வேலுமணி ரூபத்தில் பல பேரை சந்திக்க முடியாமல் மிகுந்த போராட்டத்துக்கு இடையில் இப்போ அத்தனை பேரும் அவரை காட்டி கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். பிஜேபி ஒருவேளை நேரம் வந்து ஆட்சி அமைப்பதற்கு முடிவு செய்தால் முதல் பாஜகவுடைய பட்டியலில் இடம்பெறுகிற நபராக உதயகுமாரா வேலுமணியா என்கின்ற போட்டி வந்தால் உதயகுமார் தான் முதல் ஆளாக சென்று சேருவார். ஓபிஎஸ் இல்லாத இடத்தை அந்த உதயகுமாரை வைத்து அழகு பார்த்த எடப்பாடிக்கு உதயகுமார் செய்கிற பெரும் துரோகம் இந்த துரோகம். இது காலத்தால் மறக்க முடியாத பெரும் சோகம். இப்பொழுது தாவேகாக்குள் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சியினுடைய 3 பொதுச் செயலாளர்கள், ஒருவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், தேர்தல் பணிக்குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ். இந்த 3 பேருக்கும் மிகப்பெரிய கோல்டு வார் நடந்து கொண்டு இருக்கிறது. கட்சியை நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம், விஜயும் நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்று இருவாப்பில் இருந்த புஷிக்கு ஆதவ் அர்ஜுனாவுடைய வளர்ச்சி வேதியை கொடுத்து விட்டது. ஆதவ் அர்ஜுனா டெல்லி தொடர்புகள், வாய்ஸ் ஆஃப் காமன் 100 நிருபர்கள், இணையதளங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அத்தனையும் விஜய் 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 என்று. இதை புஷியால் செய்யவே முடியாது, புஷிக்கு தெரியாது. ஆதலால் புஷிக்கு இருந்த இடம் பாதியை இப்பொழுது ஆதவ் அர்ஜுனா பிடித்து விட்டார். டெல்லி லாபிகள், தமிழக லாபிகள் அத்தனை விமான நிலையங்களிலும் பத்திரிகையாளர் சந்தித்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். காவல்துறை அவரை கண்டு அஞ்சுகிறது. முதுகெலும்பில்லாத தமிழ்நாடு முதலமைச்சரும் காவல்துறையும் அவரை பார்த்து அஞ்சுகிறது. நடிகர் சங்கம் நடிகைகள் புகார் கொடுத்தால் என் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. சிவில் வழக்கு கிரிமினல் வழக்காக பதிவு செய்யப்படுகிறது. நடிகைகள் இந்த அரசை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், இந்த அரசும் அவர்களை பயன்படுத்துகிறது. ஆனால் புஷி ஆனந்த் சென்னை விமான நிலையம், டெல்லி விமான நிலையம், இப்படி சத்தீஸ்கர் விமான நிலையம், அத்தனை விமான நிலையங்கள் சாதாரணமாக பேட்டி கொடுத்து கொண்டு விமானம் ஏறி போகிறார். காவல்துறை அவரிடம் போகவில்லை. ஆனால் புஷி ஆனந்த் தப்பி ஓடுகிறார். மாகி போனாரா, ஏனம் போனாரா, அல்லது வீரப்பன் காட்டுக்கு போனாரா, அல்லது பாண்டிச்சேரியிலே ஒளிந்திருந்தாரா, இப்படியாக ஒளிந்து தலைமறைவாக இருந்த புஷி ஒரு பக்கம், விஜயும் காப்பாற்றி கட்சியும் காப்பாற்றி எஸ்ஐடியை காலி செய்து திமுகவுடைய கனவை உழைத்து தனி நீதிபதியை நீதிமன்றத்தில் எதிர்த்து இப்படி பல வேலைகள் செய்கிற ஆதவ் அர்ஜுனாவை விஜய் இவரும் நமக்கு தேவைப்படுகிறார் என்ற மனநிலைக்கு வந்துவிட்ட பிறகு புஷியால் அதை ஜீரணித்து கொள்ளவே முடியவில்லை. புஷி உடைய இடம் பாதி பறி போய்விட்டது. மீதிய ஜான் ஆரோக்கியசாமி எடுத்துக்கொண்டார். ஒரு கட்சி வளர்கிற பொழுது இது போன்ற
ஒரு சூழல்தான் உருவாகும். இதை ஜேவுக்கு சசியாக விஜய்க்கு புஷி இருந்தார். இந்த புஷியுடைய நிலைமை இப்பொழுது அந்த இடம் ஆட்டம் காணுகிற நிலைக்கு வந்திருக்கிறது. ஆக 3 பொதுச் செயலாளர்கள் 3 பொதுச் செயலாளர்களும் இப்பொழுது அதிகார மையத்துக்கு விஜய்க்கு நெருக்கமானவராக யார் மாறப்போகிறார்கள் என்பதுதான். கட்சியினுடைய மாவட்ட செயலர் அத்தனை பேருக்கும் புஷியினுடைய ஆதரவாளர்களை நீடிக்க செய்கிறார். ஆதவுக்கு எந்த தகவலும் கொடுக்க வேண்டாம், ஆதவுக்கு ஒத்துழைக்க வேண்டாம். அருள்ராஜுக்கு கொள்கை பரப்பு செயலாளருக்கு ஒத்துழைக்க வேண்டாம். என் வழியாகத்தான் எதுவாக இருந்தாலும் செய்ய வேண்டும். இதுதான் புஷியுடைய திட்டம். அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. விஜய்க்கு இதை தீர்த்து வைக்கிற ஒரு திறமை கிடையாது. காரணம், புஷியும் வேணும், ஆதவும் வேணும், அருள்ராஜும் வேணும். 3 பேரும் வேண்டும். 3 பேருடைய அதிகாரங்களுக்குள் யார் ஆதிக்கம் செலுத்துவது? இதன் விளைவாக 4 மண்டலங்களாக பிரிப்பதற்கான யோசனையை அருள்ராஜும் ஆதவும் விஜய்க்கு ரகசியமாக சொல்லியிருக்கிறார்கள். சொன்ன பிறகு வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என்று 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 40 மாவட்டங்களை 10 மாவட்டங்கள் ஒருவருக்கு என்ற அளவில் அது மாறப்போகிறது. புஷியினுடைய அதிகார மையம் ஒரு மண்டலத்துக்குள் 10 மாவட்டங்களுக்குள்ளே அடங்க போகிறது. இந்த திட்டத்தை விஜயிடம் சொல்லி ஆதவ் அர்ஜுனா, அருள்ராஜ், இப்படி ஜான் ஆரோக்கியசாமி, இப்படி அத்தனை பேரும் புஷியினுடைய அதிகாரத்தை, புஷியினுடைய அரசியல் வலிமையை குறைப்பதற்கான திட்டம் தயார். இந்த திட்டத்தின்படி மிக விரைவில் தாவேக்கா 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு மண்டலம் பொறுப்பாளராக புஷி ஆனந்த் கொடுக்கப்பட போகிறார். ஒட்டுமொத்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்தா புஷி இப்பொழுது ஒரு மண்டலத்துக்கு பொறுப்பாளராக மாற்றப்பட போகிறார். 4 மண்டலங்களும் 4 பேரிடம். இப்படி மாறுகிற நிலை வருகிற பொழுது புஷியினுடைய பதவி இறக்கம் செய்யப்படும். ஒட்டுமொத்தமான கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த புஷியினுடைய கட்டுப்பாட்டுக்கு 10 மாவட்ட செயலாளர்கள் கொண்டு வரப்பட போகிறார்கள். மீதி இன்றைக்கி இப்போ புஷி உட்பட, ஜான் ஆரோக்கியசாமி உட்பட, ஜான் ஆரோக்கியசாமியினுடைய போக்குவரத்து, அந்த மகிழுந்து, கார் டிரைவர் அத்தனையும் ஆதவ் அர்ஜுனா தயவில் தான் நடக்கிறது. யாருக்கு எது வேண்டும்? கோடிகளை வாரி இறைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதில் வல்லவர் ஆதவ் அர்ஜுனா. ஆகையால் விஜய் இப்போ முழுக்க ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டார். டெல்லி தொடர்புகளும் வந்து விட்டது, சமூக வலைதளங்களும் வந்து விட்டது. கூடிய விரைவில் புஷி ஆனந்தும் வந்து விடுவார். புஷி ஆனந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய கட்டுப்பாட்டுகள் வர மறுத்தால் அவருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும். புஷியால் தாக்கு பிடிக்க முடியாது, புஷ் என்று போய்விடுவார். ஆகையால் நிலை குலைந்து போயிருக்கிற புஷி விஜயிடம் 4 மண்டலங்களாக பிரித்து கட்சியை சிதறடிக்க வேண்டாம் என்று தன் பங்குக்கு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது கூடிய விரைவில் அதிகார பகிர்வு 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு மண்டலத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார். அப்படி நியமிக்கப்பட்டால் 3 மண்டலங்கள் புஷியுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி சென்று விடும். விலகி சென்றுகிற பொழுது புஷியுடைய கட்டுப்பாட்டிலிருந்து 30 மாவட்ட செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுவார். ஆதவ் அர்ஜுனா அனைத்துக்கும் ஒரு விலை வைத்திருக்கிறார். இந்த விலை பிரமிப்பான விலை, கோடிகள் தான் அதற்கான விலை. இந்த விலையை தேர்தல் வருகிற பொழுது இந்த விலை இன்னும் அதிகமாகும்.
புஷி வசூல் செய்வார், ஆனால் ஆதவ் வசூல் கொடுப்பார். யார் வெற்றி பெறப் போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.